இன்னைக்கு வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதோ இல்லையோ கண்டிப்பா நம்ம லேடிஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மோஸ்ட்லி நம்ம ரெகுலரா வாங்குற காய்கறிகள் எல்லாம் எப்படி வந்திருக்குன்னு எல்லாமே பாத்தீங்களா? கேரட் ஆமா ஒரு சைஸ்ல கரெக்டா பொரியல் தகுந்த மாதிரி இருக்கு, இதுவும் பொரியல் தகுந்த மாதிரி இருக்கு. வாஷிங் வந்து நம்ம நார்மலா இது வாஷ் பண்ணிக்கலாம். ஆமா, நார்மலா பவுல் தான் வாஷ் பண்ணிக்கலாம். இது கீழே இது தனியா எடுத்துக்கலாம், இதுவும் தனியா எடுத்துக்கலாம். இந்த கத்தி மட்டும் கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஏன்னா எட்ஜஸ் வெயிட்லெஸ்ஸாவும் இருக்கு, அவ்வளவு வெயிட் எல்லாம் இல்ல, ரொம்பவே ஈஸியா தான் இருக்கு. இதோட பிரைஸ் வந்து 2500 பிரைஸ். கண்டிப்பா வந்து கலர் கலரா சப்பாத்தி வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம எந்த வீடியோவும் எடிட் எல்லாம் பண்ணல, நம்ம அப்படியே கண்டினியூட்டியோட காமிச்சிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த அளவுக்கு அப்படியே பவுடர் ஃபார்ம்ல ஆயிருக்குங்க மாவு. கலர் சூப்பரா இருக்குங்க, கலரே சாப்பிடுவாங்க. ஆமா ஆமா. இத டெமோ பண்ணி காமிக்கிறீங்க. உங்க வீட்ல இந்த மிஷின் இருக்கா? ஆமா, இது முதல்லயே நான் வீட்ல எடுத்துட்டு போயிட்டோங்க. வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பாத்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பிணையறதுல இருந்து நம்ம மிக்சில எல்லாம் போடும்போது அந்த கொட்டை எல்லாமே வந்து அரைஞ்சு நமக்கு கொஞ்சம் கசப்பு தன்மை வந்து கிடைக்கும். பட் இதுல பாத்தீங்கன்னா அந்த ஜூஸ் மட்டுமே எடுக்குது. ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு அறுசுவை சேனல். இன்னைக்கு வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதோ இல்லையோ கண்டிப்பா நம்ம லேடிஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட வீட்டு வேலையை ரொம்ப குயிக்கா ஃபாஸ்டா நம்ம முடிச்சுட்டு நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் வந்து பார்க்க போறீங்க. கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மார்க்கெட்ல நம்ம எவ்வளவோ கட்டிங் மிஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திருப்போம். பட் அது எல்லாமே ரொம்பவே காஸ்ட்லியா இருக்குங்க. பட்ஜெட் வைஸ் நம்ம வாங்குறதுக்கே வந்துட்டு ரொம்ப யோசிப்போம். பட் இது இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா எல்லாருமே அஃபோர்ட் பண்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரம்ல லொகேட் ஆயிருக்கிற வீடெக்ல தான் இருக்கும். உங்களுக்கு லொகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் வந்து பின் பண்றேன். குயிக்கா வந்து வீடியோல போய் இந்த ப்ராடக்ட் என்ன மாதிரி வந்து ஒர்க் பண்ணுது அப்படிங்கறத வந்து டீடைல்டா நீங்க வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்டலாவே நம்ம வந்து கட் பண்ணியே வந்து காமிச்சிடலாங்க. இந்த பர்டிகுலர் வெஜிடபிள் கட்டிங் மிஷின் எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகுது அப்படிங்கறத டீடைல்டா வந்து பாத்திரலாம். வித் பிரைஸோட வந்துட்டு நம்ம பாத்துக்கலாம். ஆன்லைன் மூலியமா நீங்க ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம கூட சிஸ்டர் இருக்காங்க, அவங்க கிட்ட டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். இந்த ப்ராடக்ட் பத்தி சொல்லுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள் கட்டர். நம்ம வீட்ல காய்கறிகள் வெட்டுறது நமக்கு டைம் இல்லாம இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. ஹெல்த்னு பாத்துட்டீங்கன்னா வெஜிடபிள்ஸ் தான் எல்லாத்தையும் விட சத்துக்கள் அதிகமா இருக்கு. காய்கறிகள் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 5 கலர்ல உள்ள காய்கறிகள் சேர்த்துக்க சொல்றாங்க. ஆமா, இப்ப எல்லாரும் ஒர்க்கிங்கிறதுனால மோஸ்ட்லி யாருமே ப்ராப்பரா சமைக்கிறது இல்ல இல்லைங்களா? ஏன்னா காய் கட்டுறதுக்கு காய்கறிகள் எல்லாமே வாங்க முடியும், ஆனா நமக்கு வெட்டுறதுக்கு நம்ம ஒரு சாம்பார் பண்ணிடுறோம். ஆமா, அது ஒரு சாம்பாரோட நிறுத்திடுறோம். ஒரு காய் மட்டும் தான் செய்யறோம். அதனால நம்ம காய்கறிகள் வெட்டுறதுக்காகவே குயிக்கா வெட்டிக்கிறதுக்காக அந்த மிஷின் தான். இந்த மிஷின் சொல்றதை விட ஒரு சின்னதா ஒரு மோட்டார் இருக்கு. ஆனா ஒரு சின்னதா ஈஸியா கிச்சன் பக்கத்துலயே வச்சுக்கிறது. சரி, நம்ம மிக்ஸி எப்படி வச்சிருக்கோமோ அது மாதிரி நம்ம வச்சுக்கலாம் இல்லைங்களா? ஓகே, இப்ப ப்ராடக்ட் டெமோ பாத்தறலாம்ங்களா? டெமோ பாத்தறலாம். ஓகேங்க. இது பாத்தீங்கன்னா மிக்ஸி மாதிரியே தான், ஆனா இதனுடைய அந்த கண்டெய்னர் வந்து கீழ இருக்கும், இந்த மோட்டார் வந்து மேல இருக்கும். மோட்டார் வந்து மேல இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா பிளேட்ஸ் நல்லா 5 பிளேட் நல்லா ஷார்ப்பா இருக்கும். சரிங்க, நல்ல பெரிய சைஸ் இல்லைங்களா? ஆமா, இதுல வந்து ஒரு 10 வெங்காயத்துக்கு மேலயே போட்டுக்கலாம். இதுல போட்டுட்டு இதுல பாத்தீங்கன்னா இந்த காடி மாதிரி இருக்கும். ஆமாங்க, அதுல லாக் பண்ணிடலாம். யூஸ் பண்ண ஸ்பூன் இருக்குங்க. சரிங்க, நான் உங்களுக்கு வெங்காயத்தை போட்டு காட்டுறேங்க. சரி, உங்களுக்கு வீட்ல ஆனியன் தோசை சுடுறதுக்கு, ஆம்லெட் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி முழுசாவே போட்டுக்கலாம். நம்ம ரெண்டா வெட்டி போட்டுட்டோம்னா இன்னும் லைஃப் கொஞ்சம் அதிகமா வரும். ஓகேங்க. அந்த பிளேடோட லைஃப் கிடைக்கும் இல்லைங்களா? ஓகே, ரொம்பவே ஈஸியா இருக்கு. நம்ம மிக்ஸி ஆபரேட் பண்ற மாதிரியே தான் இருக்கு. ஜஸ்ட் அந்த கண்டெய்னர் மட்டும் பாத்தீங்கன்னா கீழ இருக்கு. அதுல இந்த 4 ஃபிட்டிங் ஓகே, அது ப்ராப்பரா ஃபிட் பண்ணலாம். இப்படி ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்க, ஜஸ்ட் நம்ம ரொட்டேட் பண்ணி லாக் பண்ணிட்டு பிளக் பண்ணாம முடிஞ்சதுங்க. ஓகே, இதுல ஸ்பீட் அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் எல்லாம் இருக்குங்களா? இல்ல ஒரே ஸ்பீடு தான். ஓகே, இதுல 2 பட்டன் கொடுத்து இத வேணா பிரஸ் பண்ணிக்கலாங்க. ஓகேங்க, சரி. இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு 4 ஸ்ட்ரோக் மட்டும் விட்டுருக்கேங்க. இந்த சைஸ்ல வந்திருக்கு. நம்ம அப்படியே எடுத்து பாத்துக்கலாம். நமக்கு அந்த போதுமான சைஸ்னா அப்படியே விட்டுறலாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம அடிக்கடியா வேணும்னா இன்னும் அடிச்சுக்கலாம். 2 ஸ்ட்ரோக் விட்டுக்கலாம். ஓகேங்க, நம்மளோட யூசேஜ் பொறுத்து நம்ம ஸ்பீட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறது பொறுத்து. ஓகே,
நம்ம ஆனியன்ஸ் எல்லாமே முழுசா தாங்க போட்டோம். அதுக்கே பாத்தீங்கன்னா நல்ல சாப்பா இருக்கு. ஆமா, ஆம்லெட்டுக்கு போடுற பதத்துக்கு வந்துருச்சு. நல்லா குட்டி குட்டியா இருக்குங்க. ஓகே, பாத்தீங்கன்னா நல்லாவே சாப்பா இருக்கு. இந்த சைஸ்ல வந்துருச்சு. ஒன்னு ரெண்டு மட்டும் பெருசா இருக்கு. அத வந்து நம்ம கைப்பட வெட்டிக்கலாம். இதுவும் கட் ஆகணும்னு விட்டோம்னா ரொம்ப நேரம் விடும்போது ரொம்பவே சட்னி குட்டி குட்டியா ஆயிரும். அதனால நம்ம ஒரு 4 இதுக்கு ஒரு டைம் எடுத்து ஓபன் பண்ணி பாத்துக்கிறது நல்லது இல்லீங்களா? ஓகே ஓகே. இப்போ இது வந்து நல்லா ஷார்ப்பா இருக்கு. ஹேண்டில் பண்ணும்போது வந்து ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணி எட்ஜ் நல்லா ஷார்ப்பா இருக்கு. ரொம்பவே ஷார்ப்பா இருக்கு பிளேட்ஸ் எல்லாமே. அதனால ஹேண்டிலிங் மட்டும் நீங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு வீட்ல ஒரு 4 பேர் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஆனியன் ஊத்தாப்பு போடணும். 5 செகண்ட்ஸ்ல சாப் பண்ணியாச்சு. நம்ம இவ்ளோ ஆனியன்ஸ் இவ்ளோ வெங்காயத்தை கட் பண்ணனும்னா உங்களுக்கு கண்டிப்பா கண்ணுல தண்ணி வரும். ஆமா ஆமாங்க. அது குட்டி குட்டியா நறுக்கறதுக்குள்ள நம்ம எத்தனை டைம் கையிருப்போம்னே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியா நம்மளோட வேலை சீக்கிரமா முடிஞ்சிடும். வெங்காயம் மட்டும் இல்லைங்க, இங்க நம்ம இருக்கக்கூடிய எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். ஒன்னொன்னா வந்துட்டு நம்ம பாத்திரலாம். உங்களுக்கு நல்லா குட்டியான சைசஸ்ல வந்துட்டு வேணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு அதை 1-2 கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்படியே போட்டீங்கன்னா கொஞ்சம் சைசஸ் வந்து டிஃப்ரெண்டா கிடைக்கும். இப்ப நம்ம பாத்திரலாம் எப்படி வருதுன்ட்டு. இந்த காய்கறிகள் பாத்தீங்கன்னா நம்ம கையில வெட்டுற மாதிரி வராது. நம்ம கையில வெட்டும் பொழுது ஒரே சதுரமா வெட்டலாம். ஆமா, ஈவனா. இது வந்து நமக்கு காய்கறி வெட்டுற நேரத்தை குறைக்கிறதுக்கு காய்கறிகள் கம்மியா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபுட்ல வந்து பாத்தீங்கன்னா காய்கறிகள் இருக்கிறதே கம்மியா இருக்கு. கண்டிப்பா. இதுல கழுவுற நேரம் தாங்க, வெட்டுற நேரம் பாத்தீங்கன்னா சும்மா ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள வெட்டிடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா நான் கேரட் எடுத்திருக்கேங்க. இது பொரியல் பண்றதுக்குன்னா கொஞ்சம் கம்மி டைமா விட்டுக்கலாங்க. நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இது முழுசா போடுறத விட ஒரு 2ஆ வெட்டி போட்டுட்டானா பிளேடோட ரைஸ் வந்து அதிகமா வரும். ஓகே. ஒரு 4 ஸ்ட்ரோக் ஒரு டைம் நம்ம எடுத்து பாக்கலாங்க. பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாதான் இருக்கு. ஆமா, இன்னும் 2-3 தடவை விட்டுக்கலாங்க. ஓகே. இந்த சைஸ் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதும். பாத்தீங்கன்னா பொரியலுக்கு தகுந்த சைஸ்ல வந்து. ஆமா ஆமாங்க, சின்ன சின்னதா இருக்கு. நமக்கு இன்னும் கொஞ்சம் இதுக்கப்புறமா நம்ம ஆனியன் ஊத்தாப்பத்துக்கு தூவணும் அப்படின்னா இது பொரியலுக்கு கரெக்டான சைஸ். 1-2 மட்டும் இருக்கும். இதையும் நசுக்கணும்னா நமக்கு ரொம்ப இதாயிரும். கண்டிப்பா. எப்படி இருந்தாலும் இதுல அன்னிவனாதாங்க இருக்கும். பட் நம்ம வந்துட்டு எவ்வளவு பெருசா போட்டிருக்கோம், அது இந்த அளவுக்கு சாப் ஆகுறதே பாத்தீங்கன்னா இந்த மிஷின்ல ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். லாங் பிரஸ் எல்லாம் கொடுக்க கூடாது இல்லீங்களா? விட்டு விட்டு தான் பிரஸ் பண்ணணும். ஓகே ஓகே. இது பாத்தீங்கன்னா நம்ம பொரியலுக்கும் கரெக்டா இருக்கு. ஆமா ஆமா, கரெக்டா இருக்குங்க. ஓகேங்கா. இவ்ளோ குட்டி குட்டியா நம்ம கத்தியில கூட வந்து வெட்ட முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப குயிக்கா வந்துட்டு வெட்டி கொடுத்துருச்சு. இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸுமே கட் பண்ணிக்கலாங்களா, இல்ல ஏதாவது போட முடியாது அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. எல்லா காய்கறிகளுமே எல்லாமே வந்து எல்லாமே ஒண்ணா வெட்டி காட்டுறாங்க. சரி. ஒரு காய் இப்ப வெண்டைக்காயெல்லாம் போட்டோம்னா நம்ம 2ஆ வெட்டிக்கலாங்க. அது கொஞ்சம் வலுவழுப்பு தன்மை இருக்கு. அது நம்ம அப்படியே போடும்பொழுது கொஞ்சம் ரொம்ப வலுவலுன்னு தெரியும். 2ஆ வெட்டி போட்டுக்கும் போது உங்களுக்கு பொரியலுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் பீட்ரூட் எடுத்திருக்கேங்க. சரி. நான் உங்களுக்கு சாம்பிள் காட்டணுங்கிறதுனால எதுவும் கழுவல. அதாங்க, நீங்க வீட்டுல நம்ம இதை வந்து குக் பண்ண போறது இல்ல. அதனால நம்ம அப்படியே வந்து கட்டிங் மட்டும் ப்ராசஸ் மட்டும் பாத்துட்டு இருக்கோங்க. நம்ம வீட்டுல வந்து தோல் எல்லாம் வந்து பீல் பண்ணிட்டு ப்ராப்பரா வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பீட்ரூட் வந்து இப்ப வாங்கியிருக்கிறது பாத்தீங்கன்னா எல்லாமே குட்டி குட்டி சைஸா இருக்கிறதுனால நான் அப்படியே போட்டிருக்கேன். சரி சரி. நம்ம பெரிய சைஸ்ல வாங்கணும்னா ஒரு 2ஆ வெட்டி போட்டுக்கலாம். பாதியா கட் பண்ணி. இப்ப நாலு ஒரு 5 பீட்ரூட் போட்டிருக்கேங்க. சரி. நீங்க அந்த ஃபிட்டிங் மட்டும் கரெக்டா பார்த்து ஃபிட் பண்ணிக்கோங்க. இதுலயும் பாத்துட்டீங்கன்னா பொரியல் சைஸ்க்கு வந்து 1-2 பெருசா உள்ளது மட்டும் நம்ம எடுத்து வெட்டிக்கலாம். இன்னொரு ஸ்ட்ரோக் வேணா நான் விட்டு பாக்குறேங்க. சரி. இது இருக்கும்.
அதுல கரெக்டா கொண்டு இப்படி ஃபிட் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம், அல்லது இப்படி ரொட்டேட் பண்ணி பார்த்தாலும் தெரிஞ்சிடும். நீங்க நார்மல் மிக்ஸி ஆப்ரேட் பண்ற மாதிரி தான், அதனால உங்களுக்கு ஆப்ரேட்டிங்ல எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் இருக்காதுங்க. ரொம்ப ஈஸியா நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை பொறுத்து நீங்க ஓபன் பண்ணி பார்த்து கூட நீங்க ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பாருங்க இவ்வளவு குட்டி குட்டியா ரொம்ப கியூட்டா இருக்கு. நம்ம மெயினா இந்த காயெல்லாம் வேக வைக்கிறதுக்கு தண்ணியே ஊத்த வேண்டியது இல்லை, அப்படியே அது வந்து குக் ஆயிரும். ஏன்னா குட்டி குட்டியா இருக்கிறதுனால சீக்கிரமா நமக்கு குக்கிங்கும் வந்துட்டு சீக்கிரமா முடிஞ்சிரும். சாலடுக்கெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியா இருக்கிறதுனால சாலட்ஸ்க்கும் இந்த மாதிரி காயெல்லாம் நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணும்போது நம்ம சாப்பிடறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். ஓகே, ரொம்பவே காய்கறிகள் வந்து கலர் மாறாம சமைக்கணும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. வந்து நமக்கு ரொம்ப பெருசு பெருசா கட் பண்ணாம சின்ன சின்னதா கட் பண்ணி ரொம்ப நேரம் வேக விடாம நம்ம மூடி வச்சு சமைக்கும் போது அந்த தண்ணி ஒரு 5 மினிட்ஸ்லயே 5 மினிட்ஸ்க்குள்ளேயே பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல சைஸ் கரெக்டான சைஸ்க்கு வந்து கண்டிப்பா பொரியலுக்கான சைஸ். நமக்கு காய்கறிகள் உடம்புக்கு சேர்த்துக்கணும். கண்டிப்பா காய்ங்கிறது ரொம்ப நமக்கு ஷேப் வந்து நம்மளே சமைச்சு சாப்பிடுறதுனால நம்ம ஷேப் பார்த்துட்டு இருக்க வேண்டியது இல்லை. நம்ம டைம் இருந்ததுன்னா நம்ம அருவாமனையில கட் பண்ணிக்கலாம் உட்காந்து கட்டமா. நமக்கு டைம் இல்லாத எல்லாருமே ஒர்க்கிங்கிறனால கண்டிப்பா நம்ம சாப்பிடுறது ரொம்ப முக்கியம். அதுவும் ஹெல்த்தியா சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறதுங்கிறது நம்ம லைஃப்ல ஒரு பார்ட்டா இருக்கணுங்க. அதனால இந்த மிஷின்ஸ் எல்லாம் நம்மளோட ஒர்க் ரொம்ப ஈஸி ஆகுது. அதுவும் ரொம்ப அஃபோர்டபிளான ரேஞ்ச் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன பிரைஸ் வருதுங்கா? இந்த இப்ப நான் அரைச்சு காட்டிட்டு இருக்கிறது, சாரி கட் பண்ணி காட்டிட்டு இருக்கிறது வந்து பெரிய சைஸ். சரி, இது வந்து 2500 rupees வருதுங்க. 2500 பிரைஸ். ஓகே. இப்ப பீட்ரூட் போட்டுட்டு நான் அடுத்த காய் போடும்போது உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். நான் இதை கடைசியா போடலாம்னு நினைச்சேன். சரி, ஓகே, நான் உங்களுக்கு ஜஸ்ட் கட் பண்ணி காட்டுறேன். ஆமா ஆமா. அவரைக்கால கூட போடலாம். அடுத்து நான் அவரைக்காய் போடுறேங்க. நம்ம அவரைக்காய் நல்லா கழுவிட்டு இந்த பக்கம் 2 பக்கம் கட் பண்ணிட்டு போட்டுக்கலாம். நான் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறதுக்காக அப்படியே போடுறேன். ஓகே, பாருங்க இந்த அளவுக்கு போட்டுக்கலாம் காய்கறிகளை. ஓகே, கண்டிப்பா நம்ம வீட்டுக்கே ஒரு 10 பேர் கெஸ்ட் வந்தாலும் நம்ம மிஷின் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கு. பெரிய பெரிய பிராண்ட்ஸோட மிக்சர் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கும். பட் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபிளான பிரைஸ் ரேஞ்சஸ்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 2-3 ஸ்ட்ரோக்ஸ் விட்டுட்டு நீங்க செக் பண்ணி 4 ஸ்ட்ரோக் தான் விட்டுருக்கேன். சரி, நான் அவரைக்காய் இன்னும் போட்டது இல்ல. செக் பண்ணலாம்னு பாக்கும்போது 4 ஸ்ட்ரோக்ல கம்மியா தான் கட் பண்ணிருக்கோம். ஏன்னா இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் இந்த அவரைக்காய். கண்டிப்பா ஆமா. கொஞ்சம் ஒரு நாட்டு அவரைக்காய் கொஞ்சம் முத்துனதா இருந்தாலும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நான் 4 ஸ்ட்ரோக்ல விட்டு பாத்துருக்கேன். கரைப்படல. இது நம்ம அவரைக்காய் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் போல. ஓகேங்க. அவரைக்காய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. கொஞ்சம் ஒருவேளை முத்துனதா இருக்கலாம். அதனால ஒரு 2 ஸ்ட்ரோக் அதிகமா விட்டேன். அதுல பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு 4 காய் மட்டும் அப்படியே கொஞ்சம் பாதி வெட்டின மாதிரி இருக்கு. அதுக்காக நம்ம விட்டும் போது இதுவும் உள்ள இருக்கிறதும் சேர்ந்து ரொம்ப பொடியாயிரும். அரைச்சது வந்து இதை மட்டும் எடுத்துட்டு தனியா இதெல்லாம் எடுத்துட்டு திரும்ப கூட போட்டுக்கலாம். ஓகே, உள்ள வந்து கையில கூட வெட்டிக்கலாம். சரி சரி. ஓகே, இதுவும் பாத்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு சாப் ஆயிருக்குங்க அவரைக்காவும். இது வந்து எக்ஸாக்ட்டா நம்ம கையில கட் பண்ண மாதிரி வராது. அந்த ப்ராப்பர் ஷேப் வராது. பட் ஆனா நமக்கு நல்ல பொடி பொடியா கட் ஆயிடும். நமக்கு காய்கறிகள் வேகிறதுக்கு வசதியா நம்ம பெரிய காயை சின்ன சைஸ் பண்ணிடலாம். ஓகே, பாகக்காய் ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். ஓகே, இந்த வெளியில உள்ள இது மாதிரி உள்ளது மட்டும் கட் பண்ணா போதுங்க. கழுவிட்டு இப்ப 2 காய் இந்த சைஸ் இருக்கிறதுனால நான் ஒரு 3 போடலாம். 3-4 போடுறேங்க இந்த காயில. இது குட்டி சைஸ். ஆமா, குட்டி சைஸ்னால அந்த பாவக்காய் 4 போடுறேங்க. சரி. ஆபீஸ் போறவங்களுக்கு ரொம்ப வசதியான ஒண்ணு. நம்ம உடனே எடுத்து பாத்துக்கலாம் எப்படி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு வெஜிடபிளுக்குமே பாத்துட்டீங்கன்னா நீங்க எடுத்து பாருமே. இது 4 சுத்துல கம்மியா தான் இருக்கு. இன்னொரு 4 சுத்து போல விட்டுக்கலாம். நீங்க ஒரு டைம் யூஸ் பண்ணி பாத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு காய்க்கு எப்படி கட் பண்றது டைமிங் தெரிஞ்சுக்கணும். சாஃப்டான காய்கள் கொஞ்சம் டைம் கம்மியா இருக்கும். நல்லா பொடி பொடியா இருக்கு. ஆமா, சூப்பர். ஓகே, நல்லாவே வந்திருக்கு. உங்களுக்கு அந்த பெரிய சைஸ்ல 1-2 பெரிய சைஸ் மட்டும் எடுத்து நம்ம தனியா கையில கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ்ங்க. அது கூட இல்ல. 2 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு குட்டி குட்டியா சாப் பண்ணிருச்சு. ஆமா, நிறைய வெஜிடபிள்ஸும் நம்ம சமைக்கிறதுக்கும் ஈஸியா வந்து ஒரே டைம்ல நிறைய வெஜிடபிள்ஸ் கூட குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு சாப் பண்ணி எல்லாமே பொடி பொடியா உங்களுக்கு ரொம்ப குட்டியா சீக்கிரமா வந்துட்டு சாப் ஆயிருது.
கரண்ட் கன்சப்ஷன் எப்படி இருக்கும்க்கா இந்த? அது ரொம்ப கம்மி தான், மிக்ஸி விட ரொம்ப கம்மியா தான் எடுத்துக்கும். ஏன்னா இது ஸ்பீட் அதிகமா இருக்கும், பிளேடு ஷார்ப்னஸா இருக்கிறதுனால சீக்கிரமா கட் பண்ணிரும். டைமிங் ரொம்ப கம்மியா தான் எடுத்துக்கலாம், கரண்ட் ரொம்ப கம்மியா தான் எடுத்துக்கலாம். அதை பத்தி நம்ம யோசிக்கவே வேண்டியது இல்லை. நமக்கு நம்ம நார்மல் மிக்ஸி யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு காய்கறிகள் கட் பண்ணணும் அப்படிங்கறதுல பாக்கும்போது கரண்ட் கன்சப்ஷன் பத்தில யோசிக்கவே வேண்டியது. கண்டிப்பா கண்டிப்பாங்க. இதுக்கு எவ்வளவு இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறீங்க? இதுக்கு வந்து 6 month வாரண்டி இருக்குங்க. 6 months. ஓகே. ஸ்பேர்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குங்களா இல்ல அது எப்படிங்க? அவைலபிள் இருக்குங்க. சரி ஓகே. அடுத்து நம்ம என்ன காய் கட் பண்ண போறோம்? பீன்ஸ் போட்டு பாத்தறலாங்களா? ஓகே. இப்ப பீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டா கட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா நீளமா இருக்கிறதுனால நம்ம ஜஸ்ட் ஒரே வெட்டு கையில ஒரு நிமிஷம் உங்களுக்கு வெட்டி காமிச்சு வெட்டிடுறேன். சரிங்க. உங்களுக்கு சீக்கிரமா கட் ஆயிரும். ஓகே. இந்த மாதிரி ரெண்டா போட்டோம்னா இன்னுமே ஈஸியா இருக்கும் இல்லைங்களா? ஓகே. பிளேடு முதல்ல போட்டுக்கலாங்க. ஓகே. போட்டுட்டு ஒரு நிமிஷம் கரெக்டா போய் அந்த பிளேடு உட்காந்துக்கும். முதல்ல உங்களுக்கு காய்கறி போட்டோம்னா பிளேடு கரெக்டா ஃபிட் ஆகாது. அதனால பிளேட முதல்ல பொருத்திட்டு இந்த காய்கறியில சைடுல போட்டுக்கலாங்க. ஓகே. இதுல இது போக இன்னும் சப்பாத்தி மாவு பிணையலாங்க. சப்பாத்தி. ஆமா சப்பாத்தி மாவு அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேங்க. ஓகே. நாலு ஸ்ட்ரோக்லயே உங்களுக்கு கட் ஆயிடுச்சு. 1-2 மட்டும் விட்டு போனதை நம்ம திரும்ப எடுத்துட்டு போட்டுக்கலாங்க. இது ஓகேன்னா இது விட்டுக்கலாம். இது பாத்தீங்கன்னா ஒண்ணு கொஞ்சம் நீளமா ஒண்ணு நீளமா ஒண்ணு சின்னதா இருக்கு. ரொம்ப நேரம் விட்டாலும் அது இதாயிரும். அதனால இதை மட்டும் எடுத்துட்டு திரும்ப போட்டுக்கலாம். இந்த சைஸ் ஓகேனாலும் அப்படியே விட்டுக்கலாம். இந்த பீர்க்கங்காயை ட்ரை பண்ணி பாக்கலாங்க. இவ்வளவு பெரிய காய் கூட போட்டுக்கலாங்களா? கட் பண்ணி போடணும். நான் இன்னும் இது நான் வீட்லயும் இது பண்ணது இல்ல. பீர்க்கங்காய் இந்த கட்டர்ல போட்டு கட் பண்ணது இல்ல. செக் பண்ணி பாத்துடலாங்க எப்படி எந்த அளவு கட் பண்ணதுன்னு. இது நீளமா இருக்கிறதுனால நம்ம ஒரு 2ஆவோ 3ஆவோ விட்டுக்கலாம். கொஞ்சம் நீங்க கட் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு பிளேடோட லைஃப் வந்து நல்ல ஒரு லைஃப் லாங் கிடைக்குங்க. அதனால நீங்க கட் பண்ணி போட்டுக்கிட்டீங்கன்னா யூசேஜும் நம்ம ஈஸியா வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது 2 காய் நான் வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 8 பார்ட்டா பிரிச்சிருக்கேங்க. பிளேட போட்டுட்டு பிளேட எப்பவுமே கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணுங்க. கண்டிப்பாங்க. ஜஸ்ட் ஃபிட்டிங் மட்டும் ப்ராப்பரா பார்த்து ஃபிட் பண்ணிக்கோங்க. இந்த 4 இது கொடுத்திருக்காங்க. இதுல அந்த 4 கேப் இருக்கு. ஜஸ்ட் நம்ம பார்த்துட்டேவும் வைக்கலாம், அல்லது ஜஸ்ட் இப்படி பார்க்காம வச்சிட்டாலும் ஒரு ரொட்டேஷன்ல நமக்கு தெரிஞ்சிரும். ஆமா. இருக்குங்க. நான் இன்னும் போட்டதில்லை, இந்த ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால ஒரு 4 ஸ்ட்ரோக் விட்டு பார்க்கலாம். 4 ஸ்ட்ரோக்லயே நல்லாவே கட் பண்ணிடுங்க. வெறும் 4 ஸ்ட்ரோக் தான் விட்டோம். அதுலயே நல்ல பொடி ஒரே ஒரு துண்டு தான் பெருசா விழுந்திருக்கு. இது இன்னும் கூட கம்மியா விட்டுக்கலாம் போல இருக்கு. பாத்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட்டா தானே இருக்கு, சாஃப்ட்டா இருக்கு, கொஞ்சம் தண்ணியும் இருக்கு உள்ள. அதனால நம்ம ஒரு 2 ஸ்ட்ரோக் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுலயும் கூட விட்டுக்கலாம். ஏன்னா இது வேகறதுக்கு ரொம்ப டைம் கம்மியா தான் இருக்குங்க. ஆமாங்க. தண்ணியே ஊத்தக்கூடாது இதுல. நமக்கு ரெகுலரா வேகிற டைமை விட இதுல கட் பண்ணும்போது ரொம்ப கம்மி டைம்ல எடுக்கும். ஆமா. தட்டக்காயின்னு சில ஏரியால சொல்லுவாங்க, கேரளாவுல அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. இதோட கொஞ்சம் சின்னதா இருக்கும். இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரே மாதிரி ஒழுங்கா புடிச்சுக்கலாம். நம்ம ஒழுங்கா புடிச்சிட்டு இதுவும் அதே மாதிரி நம்ம பீன்ஸ் மாதிரியே தான். அதே மாதிரி ஒரு சைஸ் வந்துட்டு சின்ன சின்னதா அந்த கட் மிஷின்லயும் வந்து ஈஸியா நுழையணும் இல்லைங்களா? அது ரொம்ப நீளமா இருக்கு. ஆமாங்க. பிளேட போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம காய்கறிகள் கொடுக்கணும்னு விரும்புவோம். கண்டிப்பா. ஆனா நமக்கு கட் பண்ணி செய்ய நேரம் இருக்காது. கண்டிப்பா. ஆமா. ஒரு சாம்பார் வச்சுட்டு கிளம்பிடுவோம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு சீக்கிரமா இவ்வளவு காய்கறிகள் வெட்ட முடியும். ஒரு 5 minutes கூட ஆகல. காய்கறி கட் பண்ணிட்டோம். நம்ம வெட்டிட்டோம். நம்ம எல்லா காய்கறியுமே வாங்கிட்டு வந்துருவோம். ஆனா வெட்ட நேரம் இல்லன்னு செய்யாம இருப்போம். கண்டிப்பா. அது மறுபடியும் குப்பைக்கு தான் போகும். ஒரு 4 ஸ்ட்ரோக் விட்டுருக்கேன். இது டெமோ பண்ணி காமிக்கிறீங்க. உங்க வீட்ல இந்த மிஷின் இருக்கா? ஆமா, இது முதல்லயே நான் வீட்ல எடுத்துட்டு போயிட்டோங்க. வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பாத்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பிணையறதுல இருந்து வெஜிடபிள்ஸ் பண்றது, அது மெயினா ஆனியன் நிறைய கட் பண்ணணும். கெஸ்ட் வந்திருக்காங்க, அது ஆனியன் ஊத்தாப்பம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு காய் 2 காயும் போது இது யூஸ் பண்ண மாட்டேன். மத்தபடி கொஞ்சம் அதிகமா பண்ணணும். நம்மளே இருக்கும்போது 4 வகை காய் பண்றோம் அப்படிங்கும்போது கண்டிப்பா
இது கொஞ்சம் நீள நீளமா வேணும்னு விரும்புனா இதெல்லாமே பாத்தீங்கன்னா இப்படி இருந்தா கூட நல்லா இருக்கும் இல்லைங்களா? இது பாத்தீங்கன்னா எல்லாமே அடிபட்டிருக்கு. ஆமா, சதஞ்சிருக்கு. ஆனா ஃபுல்லா துண்டா இல்ல. இந்த லென்த் போதும்னு நினைச்சா நம்ம இதே விட்டுறலாம். ஒரு சில சின்னதா இருக்கு. ஆமா ஆமா, ஒரு சில பெருசா இருக்கு. ஓகே ஓகே. மெயினா மாவு பிசைஞ்சுக்கலாங்களா இதுல? ஓகே, சப்பாத்தி மாவு பிசைஞ்சுக்கலாங்க. மோஸ்ட்லி நம்ம ரெகுலரா வாங்குற காய்கறிகள் எல்லாம் எப்படி வந்திருக்குன்னு எல்லாமே கேரட் ஒரு சைஸ்ல கரெக்டா பொரியல் தகுந்த மாதிரி இருக்கு. இதுவும் பொரியல் தகுந்த மாதிரி இருக்கு. இது பாவக்காய், அவரைக்காய் பாத்தீங்கன்னா பீட்ரூட் கடுத்தா போட்டங்காட்டி கலர் மாதிரி இருக்கு. ஆமா, இது ஊத்தாப்பத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கு. இது எல்லாமே கிரீனிஷ் வெஜிடபிள்ஸ். ஆக்சுவலா ஒரு 5 வகை காய்கறிகளாவது டெய்லி பயன்படுத்தணும்னு சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னாவே பல கலர் வந்துருச்சு. 1 2 3 இது எல்லாமே கிரீனு. என்ன சரி கொஞ்சம் இது வலுவலுன்னு இருக்கும். அடுத்தபடியா போடுற காய்களுக்கு சிரமமா இருந்ததுனால நான் ஃபைனலா எடுத்திருக்கேன். இதையும் வந்து 2 வெட்டிக்கலாம். நான் இப்படி முழுசா போட்டு பாக்குறேன் என்ன நடக்குதுன்னு. நம்ம லைவா வந்து பாத்துறலாம். உங்களுக்கு போட்டா எப்படி இருக்கு, நமக்கு அப்படியே போட்டாலும் எப்படி இருக்கு, இல்ல கட் பண்ணி போட்டாலும் எப்படி இருக்குங்கறத பாத்துறலாம். இதை பொறுத்து நீங்க வந்துட்டு உங்களோட யூசேஜ்க்கு வந்து கட் பண்ணிக்கலாங்க. ஈவன் கேபேஜ் எல்லாம் கட் பண்றதுக்கு உங்களுக்கு நல்லா பொடி பொடியா ஆயிரம். முட்டைக்கோஸ் எல்லாம் கேபேஜ் எல்லாம் டக்குன்னு கட் பண்ணிடலாம். எல்லாமே லேயர் லேயரா இருக்கு. ஆமா ஆமா, ரொம்பவே ஈஸியா கட் ஆயிரும் இல்லைங்களா? ஆமா. இப்ப வெண்டைக்காய் போட்டிருக்கேங்க. சரி, ஒரு 4 ஸ்ட்ரோக் தான் விட்டுருக்கேன், ரொம்ப ஷார்ட்டா. சரி, இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 2 நீளமா இருக்கு. உள்ள இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா நைஸா இருக்கு. அதனால இன்னொரு 2 சுத்தை விட்டுறேன். இது 2ஆ வெட்டி போடும்பொழுது இன்னும் கம்மி ஸ்ட்ரோக் விட்டாலே போதும். ஆமா, நம்ம முழுசா போட்டதுக்கே பாத்தீங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு. போதும். வெண்டைக்காய் இதுக்கு மேல விட வேண்டாம். ஆமா ஆமாங்க, அது வலுவலுன்னு இருக்கிறதுனால ஆமா நம்ம இன்னும் கொஞ்சம் கம்மியா விடணும்னு நினைச்சாலும் கம்மியா விட்டு கையில வெட்டி போட்டு. மெயினா இந்த மிஷின் பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நம்ம வேலையை ஈஸி ஆக்குறது தான். அதனால ப்ராப்பர் ஷேப் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்ம வந்துட்டு ஆனா பொடி பொடியா வந்துட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு நம்ம ஹெல்த்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதாங்க, ஆரோக்கியத்துக்கு உங்களுக்கு காய்கறிகள்ல எல்லா விதமான சத்துக்களும் இருக்கு. என்னதான் நான் வெஜிடேரியனா இருந்தாலும் உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் அதிகமா சேர்த்திக்கணும். நம்ம குழந்தைகளுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க கலர்ஃபுல்லா கொடுக்கும்போது. ஆமா, அது இந்த சைஸ்ல இருந்தா மெயினா அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? பெருசு பெருசா இருக்கிறதுனாலதான் மோஸ்ட்லி சாப்பிட மாட்டாங்க. இது நல்லா குட்டி குட்டியா சாப் ஆயிடுது. நம்ம கட் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். வாஷிங் வந்து நம்ம நார்மலா இது வாஷ் பண்ணிக்கலாம். நார்மலா பவுல் தான் வாஷ் பண்ணிக்கலாம். இது கீழே இது தனியா எடுத்துக்கலாம், இதுவும் தனியா எடுத்துக்கலாம். இந்த கத்தி மட்டும் கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஏன்னா எட்ஜஸ் எல்லாம் ஷார்ப்பா இருக்கு. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல இருக்கு. நம்ம கழுவிட்டு எப்பவும் போல அந்த கூடையில போட வேண்டாம். இத கழுவிட்டு வைக்கிறதுக்கான சரியான இடம் இருக்குதுன்னா இதான் நான் சொல்லுவேன். கழுவிட்டு ஈரத்தை கழுவி கமுத்துட்டு ஈரத்தை துடைக்கலினாலும் பரவாயில்ல, நம்ம இதுலயே போட்டு வைக்கிறதா சேஃப். இது பாத்தீங்கன்னா இப்படி மூடி வச்சிடலாம். இந்த மேல ஹோல்ஸ் இருக்கு, கொஞ்சம் காத்தோட்டமாவும் இருக்கும். அதனால நம்ம இதை வேற எங்கேயும் வைக்காம இதுலயே வச்சிடலாங்க. ஓகே ஓகே, சேஃப் முக்கியம் இல்லைங்களா? ஓகே, இந்த பேஸ்கெட் மட்டும் நீங்க வந்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்க வந்து தொடச்சு வச்சுக்கலாம். இது எல்லாமே வாஷ் பண்ணிக்கலாம், இது தொடச்சு வச்சுக்கலாம். சரி, ஓகேங்க. என்ன பிரைஸ் சொன்னீங்க அக்கா? இதோட பிரைஸ் வந்து 2500 பிரைஸ். இப்போ 2025 இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க. சப்போஸ் இன் ஃபியூச்சருங்கும் போது விலை மாறலாம், கூடலாம் குறையலாம். அது உங்களுக்கு இப்பத்த பிரைஸ் இது. சரிங்க. இப்போ இது வந்து 6 லிட்டர் சைஸ். இப்போ ஓகேங்க, இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சது வந்து 6 லிட்டர் சைஸ். இதுலயே பாத்தீங்கன்னா இது இதனுடைய இதுல இன்னும் சின்ன சைஸ் இருக்குங்க. சின்னதும் இருக்கு. கொஞ்சமா வெட்டணும் அப்படின்னா இது எடுத்துக்கலாங்க. சரி, இது ஒரு கொஞ்சம் அதிகமா ஒரு ஃபேமிலில ஒரு 4-5 பேருக்கு மேல இருக்கிறதுனா இது யூஸ் பண்ணிக்கலாங்க. இது சின்னது வாங்கிட்டோம்னா உங்களுக்கு ஒருத்தர் 2 பேருக்குன்னா சின்ன ஃபேமிலிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதோட பிரைஸ் வந்து 1200ங்க. சரி, ஓகேங்க. இந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. நீங்க எது வேணாலும் புக் பண்ணிக்கலாங்க. இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, டைரக்டா நீங்க கோயம்புத்தூர் இருக்கீங்கன்னா டைரக்டா வந்து விசிட் பண்ணியும் வந்துட்டு பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஆன்லைன்ல வேணும்னாலும் எடுத்துக்கலாம். ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ரொம்ப சேஃபா உங்களோட வீட்டுக்கு வந்துட்டு கொரியர் பண்ணிடுவாங்க. டிஸ்பிளேல உங்களுக்கு ஆன்லைன் நம்பர்ஸ் போயிட்டு இருக்கு. அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம்? இதுலயே பாத்தீங்கன்னா நம்ம இடத்துக்கு டைரக்டா நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க. ஆமா, அவங்க மோஸ்ட்லி ஈஸியா இந்த லொகேஷன் போட்டு வந்துடுறாங்க. ஒரு சிலருக்கு மட்டும் தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கணபதி போற வழியிலங்க இந்த டெக்ஸ்டைல் மேம்பாலம் அது ஏறி இறங்கின உடனே லெஃப்ட்ல வந்துட்டோம்னா 4ஆம் நம்பர் ரேஷன் கடை வரும். சரி, அதை தாண்டி வந்தா போர்டு இருக்கு. இல்ல உங்களுக்கு கைட் பண்ற மாதிரி ஈஸியா போர்டு இருக்கு. சரி, ஓகேங்க. ஓகே, அப்படியும் உங்களுக்கு ஏதாவது ஷாப் லொகேட் பண்ண முடியலன்னா ஒரு கால் பண்ணுங்க, உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. கூகுள் மேப் லொகேஷன் கரெக்டா எக்ஸாக்டா காட்டுதுங்க. நீங்க அது மூலியமாவும் நீங்க ஷாப்பை வந்து விசிட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது ஷாப் இல்ல, இவங்களோடது பாத்தீங்கன்னா ஃபேக்டரி மாதிரிதான். அதனால வந்து டைரக்டாவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா காய்கறிகள் வெட்டுறது போக நம்ம சப்பாத்தி மாவு பிணைஞ்சுக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு கலர்ஃபுல்லான சப்பாத்தியாவும் சுட்டு கொடுக்கலாம். இந்த கேரட்
கோதுமை மாவு இதெல்லாமே ஒன்னா போட்டு ஒன்னா போட்டு அப்படியே இரண்டரை கலந்துருது. நமக்கு கோதுமை மாவுலயே அந்த கலரா வர்ற மாதிரி தெரியும். நம்ம மிக்ஸில பேஸ்ட் அரைச்சு மிக்ஸ் பண்ணுவோம். ஆமா, பட் இதுல அப்படியே டைரக்டா நம்ம வெஜிடபிள்ஸ் ஒன்னா ரெண்டா கட் பண்ணி போட்டு கோதுமை மாவும் போட்டு ஆயில் தண்ணி எல்லாம் தேவையான அளவு போட்டுட்டு நம்ம இதே மாதிரி ஸ்டோவ் விட்டுட்டோம்னா அது அப்படியே இரண்டரை கலந்து நமக்கு கோதுமை மாவு வந்து கலர்ஃபுல்லா தெரியும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. கலரா இருக்கிறதுனால காய்கறி சத்துக்களும் நம்ம குழந்தைகளுக்கு கிடைச்சது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். ஓகே, சூப்பர் சூப்பருங்க. கண்டிப்பா வந்து கலரா சப்பாத்தி வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. சப்பாத்தி நம்ம சப்பாத்தி வந்து பிளெயினா சுட்டுருக்கோம். ஆமா, ஆனா இப்ப வந்து நம்ம கலர்ஃபுல்லா சப்பாத்தி சுடுறது எப்படின்னு காட்டுறேங்க. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா நம்ம கோதுமை மாவு போட்டுக்கிறோம். உங்களுக்கு எவ்வளவு அளவு இது எவ்வளவு கெப்பாசிட்டிங்க கோதுமை மாவு கோதுமை மாவு வந்து இது ஒரு 1/2 கிலோ போல போடலாம். நான் இப்ப கொஞ்சமா போட்டிருக்கேன். ஏன்னா காய்கறி இருக்கிறதுனால நம்ம வெஜிடபிள்ஸ் போடுறதுனால ஜஸ்ட் நம்ம வந்து காமிக்கிறோம் எப்படி வந்து முழு வெஜிடபிள்ஸே போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே அந்த மிஷின் போட்டு கட் பண்ணிட்டேன். ஆமா, அதனால இப்போ கட் பண்ணதே போடுறேன். இதுல வந்து நம்ம அப்படியே கூட போட்டுக்கலாம். ஒரு கேரட்டை ரெண்டா வெட்டி போட்டா கூட போதும். சரி, ஓகேங்க. இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸும் போட்டு ரொம்ப கலர்ஃபுல்லான மாவு வந்து நம்ம பிசைய முடியும். போட்டுட்டு ஜஸ்ட் ஃபிட் பண்ணிட்டு ஓகே, தண்ணி எல்லாம் எது ஊத்த வேண்டியது இல்ல, ஊத்திக்கலாம். அப்புறமா ஊத்திக்கலாம். ஓகே, அந்த காயில இருக்கிற தண்ணியே மிக்ஸ் ஆகும் இல்லைங்களா? ஓகே, இப்ப கேரட் கோதுமையும் போட்டிருக்கோங்க. ஜஸ்ட் பிரஸ் பண்றோம். ஒரு 4 தடவை விட்டோம்னாலே நல்லா இரண்டரை கலந்து மிக்ஸ் ஆயிரும் இல்லைங்களா? எடுத்து பார்ப்போம். பாத்தீங்கன்னா ஃபுல்லா நைஸ் ஆயிடுச்சு. நைஸ் ஆயிடுச்சு. கேரட்டும் இன்னும் நல்லா பொடி பொடியா. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி எண்ணெயும் இப்ப மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஓகேங்க. கொஞ்சமா ஃபர்ஸ்ட் தண்ணி விட்டுக்கலாம். நம்ம அளவு பார்த்து தான் தண்ணி விடணும். எடுத்த உடனே நிறைய தண்ணி விட்டுட்டாலும் உங்களுக்கு மாவு தண்ணி லூஸ் ஆயிரும். கொஞ்ச நேரம் அமுத்தியும் பிடிச்சுக்கலாங்க. சரி, ஓகேங்க. வெஜிடபிள்ஸ்னா டக்குன்னு விட்டுறலாம். மாவு பண்ணிடுறது கொஞ்ச நேரம் அமுத்தி பிடிக்கலாங்க. சரி, ஃபுல்லா ரெண்டும் ஒன்னா கலந்துரும். ஃபுல்லா உங்களுக்கு கேரட்டே தெரியுதுல எதுவுமே. ஆமா, ஓகே. இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணும்போது நல்லா மாவு நல்லா பிடிக்கிற மாதிரி தண்ணி ரேஷியோ ஆயில் ரேஷியோல நம்ம பார்த்து இது பண்ணிக்கலாங்க. சரிங்க. ஓகே, திட்டா எதுவுமே கிடையாது. ஆமா, நல்லாவே சாஃப்ட்டா இருக்கு. ஆமா, ஃபுல்லா நைஸா உங்களுக்கு கேரட் இருக்கிறதே தெரியல. கலர் வந்து உங்களுக்கு கேரட்டோட கலர் வந்துருச்சு. ஆமா, கண்டிப்பா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இல்லைங்களா? நல்ல கலர் இருக்கு. இதுலயே நீங்க பீட்ரூட்டும் போட்டு நம்ம பண்ணிக்கலாம் இல்லைங்களா? உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பீட்ரூட். சரி, ஓகே. இப்ப நம்ம பீட்ரூட் போட்டு பார்க்கலாங்க. சரிங்க. ஃபர்ஸ்ட் மாவு. ஆமா, இப்போ ஒரு 1/2 கிலோல பாதி போட்டிருக்கேன். ஒரு 1/4 கிலோ போல போட்டிருக்கேங்க. பீட்ரூட் ஒரு 1/4 கிலோ போட்டுக்கலாம். ஓகே, இப்போ பீட்ரூட் வந்து முழுசா போட்டுக்கலாம். நான் இப்போ முழுசா எல்லாமே வெட்டிட்டேன் அப்படிங்கறதுனால பழைய இதுல போடுறேன். முழுசா ஒரு சைஸை பொறுத்து நம்ம ஒரு 2ஆவோ 4ஆவோ வெட்டிக்கலாம். ஓகேங்க. முழுசா அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம இதுல சாப் பண்ணதுங்கறனால அதையும் வந்து ஒரு 2ஆ வெட்டி போட்டுக்கலாம். பெரிய சைஸா இருந்தா, சின்ன சைஸா இருந்தா அப்படியே போட்டுக்கலாங்க. சரி, போட்டுட்டு ஃபர்ஸ்ட் இனிஷியலா தண்ணி எல்லாம் எதுவுமே ஆட் பண்ண கூடாது. இனிஷியலா ஆயில் தண்ணி எதுவும் போட வேண்டாங்க. ஓகே, அந்த ரெண்டும் கலந்த பிறகு நம்ம போட்டுக்கலாம். சரிங்க. நல்லா லாக் பண்ணிட்டு எப்பவும் போல பிரஸ் பண்ணணும் இல்லைங்களா? ஆமா, இது வந்து கொஞ்சம் லாங் பிரஸ் விடலாம் இதுல. ஓகே, இது ரெண்டுல எது வேணாலும் பிரஸ் பண்ணிக்கலாம். சரிங்க. எடுத்து பார்ப்போம் எந்த அளவுக்கு கலந்துருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே பவுடர் மாதிரி ஆயிடுச்சு பாத்தீங்களா? தெரியுதுங்களா? ஆமா ஆமா, சூப்பரா வந்திருக்கு. நம்ம எந்த வீடியோவும் எடிட் எல்லாம் பண்ணல, நம்ம அப்படியே கண்டினியூட்டியோட காமிச்சிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த அளவுக்கு அப்படியே பவுடர் ஃபார்ம்ல ஆயிருக்குங்க மாவு. இதுல நம்ம தண்ணி அதுக்கப்புறமா எண்ணெய் எல்லாம் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பரா மாவு மாதிரி வந்துட்டு உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி சப்பாத்தி பதத்துக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதுல இன்னும் கொஞ்சம் விடலாம்னு நினைக்கிறேன் நான். சரி, ஓகே. கொஞ்சம் கையில தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் தருன்னு தெரியுற மாதிரி இருக்கு. அப்ப நம்ம தொட்டு பார்த்துட்டு நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஓகே,
இப்ப பார்க்கலாம். ஓகே, டிஃபரன்ஸ் தெரியுதுங்க. இப்ப ஒரு நைஸ் ஃபீல் தெரியுது. அப்ப கொஞ்சம் தரு இருந்தது. ஆமா ஆமா. இப்ப நல்லா இரண்டரை கலந்துருச்சுங்க. ஓகே, சரிங்க. ரொம்பவே கலர்ஃபுல்லா இருக்கு. நம்ம பீட்ரூட் போடுற குவாண்டிட்டி பொறுத்து நம்ம மாவும் இந்த காய்கறியும் ரேஷியோ வந்து நம்ம போக போக புரிஞ்சுக்கலாம். போடலாங்க. நம்ம சாய்ஸ் தான். சரிங்க. உங்களுக்கு பீட்ரூட் கொஞ்சம் அதிகமா போடும்போது கலர்ஸ் நல்லா கிடைக்குது. ஆமா, நம்ம ஒரு டைம் யூஸ் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட சாய்ஸ் பொறுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுல தண்ணியும் போட்டுக்கலாம். சரி. தண்ணி ஆட் பண்ணும்போது நமக்கு நல்ல ரெட்டிஷ் கலர் கிடைச்சிரும். இந்த இது ஆயில் தண்ணியில நம்ம நிதானமா போட்டுக்கலாங்க. ஆமா ஆமா. ஆயில் போடும்போது கொஞ்சம் நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஆமாங்க. கையில பிணையறோம்னா உங்களுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும். ரொம்ப ஈஸியா மாவும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ்லயே மாவும் வந்து பிசைஞ்சிருது. கலர்ஃபுல்லாவும் சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பா காய்கறிகள் எனர்ஜி எல்லாமே நம்ம குழந்தைகளுக்கு கிடைச்சிடும். ஆமாங்க. கலர் சூப்பரா இருக்குங்க. கலரே குழந்தைகள் சாப்பிடுவாங்க. ஆமா ஆமா. காய்கறிகளா கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு சாப்பிட சிரமமா இருக்கும். சப்பாத்தியா போடும்போது லைக் பண்ணுவாங்க. இப்பவே சப்பாத்தி லைக் பண்ணுவாங்க. இப்போ பதம் கரெக்டா இருந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. கொஞ்சம் தண்ணி வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி பார்த்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஓகே, கொஞ்சம் ஹார்டா இருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸி. ஆமாங்க. வெயிட்லெஸ்ஸாவும் இருக்கு. அவ்வளவு வெயிட் எல்லாம் இல்ல. ரொம்பவே ஈஸியா தான் இருக்கு. ஓகே, நல்லாவே கிடைச்சு. நல்லா சாஃப்ட்டா வந்துச்சு. பால் கொஞ்சம் ஹார்டா இருந்தது. ஆமா. தண்ணி ஆயில் மட்டும் நம்ம கரெக்டா ரேஷியோ தெரிஞ்சுட்டு நம்ம கையில பிணையிற அளவுதான். ஓகேங்க. நம்ம செக் பண்ணிட்டு நம்ம நிதானம் தெரிஞ்சுட்டோம்னா ஒவ்வொரு தடவை பண்றது ஈஸியா இருக்கும். ஓகே, நல்லாவே மாவு நல்லா கையில வருது பாருங்க. அதான் நம்ம தேவையான உருண்டை பிடிச்சி ஓகே போட்டுக்கலாங்க. ஈஸியா நம்ம சப்பாத்தி சுடுறதுக்கு ரொம்ப ஈஸியா மாவு ரெடி ஆயாச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கலர்ல வேணுமோ அந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி எல்லா டைப் ஆஃப் சப்பாத்தியுமே ரொம்ப குயிக்கா வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்த்தது கேரட் பீட்ரூட் ஆட் பண்ணி பார்த்தோம். நம்ம இதுல ஆனியன் கூட போட்டுக்கலாம். ஆனியன் அப்புறம் இந்த ஆனியனோட லீவ்ஸ் நீளமா வருது இல்லைங்களா? ஆமாங்க, அந்த இதையும் போட்டுக்கலாங்க. ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ். கரெக்ட், ஸ்ப்ரிங் ஆனியனும் போட்டுக்கலாங்க. சரி. இந்த பாத்திரத்துல பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ போல போட்டுக்கலாம். நம்ம போட்டு தாராளமா பிடிக்கும். ஆமா, 1/2 கிலோ போல போட்டுக்கலாம். சரிங்க. ஓகே, ஒரு 1/2 கிலோ மாவை ஒரு 5 நிமிஷத்துல, அதுவும் பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் போட்டு சூப்பரா வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துட்டோம். அவ்வளவு சாஃப்டா நம்ம பாத்தீங்கன்னா இதுல பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதுல இருந்து எடுத்து லேசா மாவு மட்டும் லைட்டா தெரியும். அதை வந்து நம்ம எடுத்து இதோட சேர்ந்து கையில லைட்டா பிசைஞ்சுக்கலாம் இல்லைங்களா? ஓகே, ஓகேங்க. அடுத்து நம்ம என்ன ப்ராடக்ட் இப்ப நம்ம பார்க்க போறது வந்து ஹேண்ட் பிரஸ் ஜூஸருங்க. சரி. இப்ப நம்ம இதுல பாத்தீங்கன்னா ஆரஞ்சு, சாத்துக்குடி, மாதுளை எல்லாமே போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ரெண்டா வெட்டி போடுறது எல்லாமே இதுல போட்டுக்கலாம். இந்த மூணு பழம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நமக்கு அப்படியே அந்த ஜூஸ் மட்டும் கிடைக்கும். ஆமா, இதுல ஜூஸ் மட்டும் கிடைக்கும். விதைகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த மேல நின்னுக்கும். மேலேயே வந்துட்டு ஹோல்ட் ஆயிரும். உங்களுக்கு ஃபில்டர் மாதிரி இருக்கு. காய்கறிகளை மாதிரியே பழங்களும் ரொம்ப முக்கியம் நமக்கு. கண்டிப்பா. ஜஸ்ட் உங்களுக்கு ஜஸ்ட் லைட்டா பிரஸ் பண்ணா போதுங்க. அந்த சார் எல்லாமே ஒரே சிங்கிள் பிரஸ் தான் நம்ம குடுக்குறோம். அதுலயே பாத்தீங்கன்னா எல்லா ஜூஸுமே வந்துட்டு வந்துருதுங்க. பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்துட்டு ஹோல்ட் ஆயிரும். ஓகே, பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இதுல வெறும் பாருங்க ஜூஸ் ஃபுல்லாமே வந்துருச்சு. ஓகே, இன்னொரு பீஸ் வச்சுக்கலாம். ஓகேங்க. ரொம்ப ஈஸியா வந்துட்டு நம்ம ஆப்ரேட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்குங்க. ஒரு சின்னதா ஒரு ஜூஸ் ஷாப் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னா சாத்துக்குடி ஜூஸ் எல்லாம் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். இதோட பிரைஸ் என்ன வருதுங்க? 1800. இதோட பிரைஸ் 1800 மட்டும் தான். ரொம்ப ஈஸியா நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஹேண்டில்ஸும் உங்களுக்கு ரொம்ப சாஃப்டா தான் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்காதுங்க. இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணி போட்டுட்டீங்கன்னா போதும்.
ஒரு 2 மினிட்ஸ்ல வெறும் எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் அப்படியே உங்களுக்கு வந்து கொடுத்துரும். இது சாத்துக்குடி, ஆரஞ்சு, மாதுளை இது மாதிரி எல்லாமே வந்துட்டு நம்ம இதுல ஜூஸ் போட்டுக்க முடியும். அந்த விதை எல்லாமே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இங்க ஹோல்ட் ஆகிருது. இங்க ஃபில்டர் இருக்கு. இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு விதையெல்லாம் இந்த ஓரத்திலேயே வந்துட்டு நின்றும். ஜஸ்ட் அந்த டச் பண்ணும்போது லைட்டா பிரஸ் பண்றோம், அவ்வளவுதான். எவ்வளவு ஈஸியா ஆப்ரேட் பண்றாங்கன்னு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ரொம்ப அவ்வளவு மெனக்கடெல்லாம் வேண்டியது இல்லைங்க. ரொம்ப ஈஸியாவே ஆப்ரேட் பண்ணி நம்ம இந்த மாதிரி இன்ஸ்டன்டா வந்து ஜூஸ் எடுத்துக்கலாம். அதுவும் ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படியே வந்துட்டு நம்ம குடிச்சுக்கலாம். நம்ம மிக்சில எல்லாம் போடும்போது அந்த கொட்டை எல்லாமே வந்து அரைஞ்சு நமக்கு கொஞ்சம் கசப்பு தன்மை வந்து கிடைக்கும். பட் இதுல பாத்தீங்கன்னா அந்த ஜூஸ் மட்டுமே எடுக்குது. ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த மிஷினும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு கமர்ஷியலா வேணும்னாலும் வாங்கிக்கலாம், இல்ல வந்துட்டு வீட்டு யூஸ்க்கு வேணும்னாலும் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, பாத்தீங்கன்னாவே தெரியும் கொட்டை வந்து முழுசா அப்படியே இங்க நிக்குது. மோஸ்ட்லி கொட்டை எல்லாமே உங்களுக்கு அது க்ரஷ் கூட ஆகிறது இல்ல, அப்படியே முழுசா அப்படியே நிக்குதுங்க. ஓகே, நம்ம ஒரு 2 பழம் தான் வந்து பிழிஞ்சிருப்போம், அதுலயே எவ்வளவு ஜூஸ் வந்து எடுத்துட்டு பாருங்க. ஓகே, 2 ஆரஞ்சு தான் வந்து இது பண்ணோம். இவ்வளோ ஜூஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் வெறும் எக்ஸ்ட்ராக்ட், வெறும் அதுல இருக்கக்கூடியது வெறும் ஆரஞ்சு ஜூஸ் மட்டும் தான், தண்ணியெல்லாம் நம்ம ஆட் பண்ணவே இல்லை. ரொம்ப ஃப்ரெஷ்ஷா நம்ம எடுத்தாச்சு. இதே மாதிரி நம்ம சாத்துக்குடி, மாதுளம்பழம் இதெல்லாமே போடுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரோட்டோரத்துல கடை வச்சிருக்கவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூஸ் இது வாங்கிட்டோம்னா உங்களுக்கு கரும்பு ஜூஸ் மிஷின் வச்சிருக்கவங்களும் இதை கூட வச்சுக்கும் போது உங்களுக்கு நல்ல சேல்ஸும் எல்லா கஸ்டமரையும் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். ஆரஞ்சுக்கு சாத்துக்குடிக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. சரிங்க. இது பாத்தீங்கன்னா ரெகுலர் மிக்ஸி. இது வந்து 3 லிட்டருங்க. சரிங்க. இது நம்ம ரெகுலரா தேங்காய் சட்னி, இஞ்சி பூண்டு, தக்காளி, வெங்காயம் எல்லாமே அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. 3 லிட்டர். இதுக்கு 2 ஜார் வந்துருது. 2 ஜார் வருது. இது வந்து ஒரு சின்னதா ஒரு ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் பெரிய ஃபேமிலியா இருந்தாலும் இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா புல்லட் மிக்சிங்க. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் வருது. இப்ப நான் வச்சிருக்கிறது கிரீன், சாரி ப்ளூவும் மெரூன் வச்சிருக்கோம். நல்ல அட்ராக்டிவ் கலர்ல இருக்கு. இது ஒன்னொன்னுக்கும் பாத்தீங்கன்னா 2 ஜார் வருதுங்க. இதுலயும் 2 அட்டாச்மெண்ட்ஸ் வருது. ஒன்னொன்னுக்கு 2 ஜார் வருது. இது பாத்தீங்கன்னா இப்படி நம்ம போட்டு அரைச்சிட்டு இந்த கண்டெய்னருக்கு தனியா லிட்டு கொடுத்துருக்கோங்க. சரி, ஸ்டோரேஜாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தனியா ஒரு ஜூஸ் போட்டோம்னா அப்படியே அரைச்சு வச்சுக்கலாம். ஒரு மிளகு, சீரகம் இதெல்லாம் நம்ம கொஞ்சமா அரைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இது நல்லா ஸ்பீடா இருக்கும். நம்ம அரைச்சு நம்ம இதை ஒரு கண்டெய்னராவும் வச்சுக்கலாம். ஜூஸ் போட்டு ஜூஸையும் நம்ம குழந்தைகளுக்கு இப்படியே கண்ணாடி டம்ளர்ல கொடுக்கும்போது பாத்துருக்கோம், நல்லா கலர்ஃபுல்லா தெரியும். ஜூஸ் குடிக்கவும் வச்சுக்கலாம், அரைக்கவும் வச்சுக்கலாங்க. ஓகே, பிளேட் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஷார்ப்பா இதுல ஒரு பிளேட் இருக்குங்க. இதுல 2 பிளேட் இருக்கு. ஓகேங்க. ஒவ்வொன்றுக்கும் 2 ஜார் வருது. நம்ம கொஞ்சமா அரைக்கிறதுக்குள்ள ஒரு ரசம் வைக்கிறோம், சீரகம், மிளகு, அதுக்கப்புறம் பூண்டை போட்டு அரைச்சிக்கிறதுக்கு. நம்ம எப்பவுமே ரசம்லாம் வைக்கும்போது பாத்தீங்கன்னா ஸ்பாட்ல அரைச்சு வைக்கும் போது தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். நம்ம முதல்லயே சீரகம், மிளகு தனித்தனியா அரைச்சு வைக்கிறத விட ஸ்பாட்ல அரைக்கும் போது தான் டேஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சமா அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப கம்மியால போட முடியாது, 4 மிளகு அந்த மாதிரி எல்லாம் போட முடியாது. அதோட கொஞ்சம் அதிகமா போடுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாங்க. சரி, ஓகேங்க. இந்த மாதிரி மிக்ஸியும் அவைலபிளா இருக்கு. இது என்ன பிரைஸ் வருதுங்கக்கா? இந்த 3 லிட்டர் மிக்ஸி வந்து 6500 ரூபாங்க. ஓகே, இது பாத்தீங்கன்னா 1500 ருபீஸ் புல்லட் மிக்ஸி நம்மளோட இங்க வாங்குற பிரைஸ். கொரியர்னா அந்த கொரியர் சார்ஜஸ் மட்டும் கொடுக்குற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸும் நம்ம வீட்டு யூஸ்க்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நிறைய அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா வந்துட்டு டைரக்டா வந்து விசிட் பண்ணிக்கலாங்க. ஆன்லைன் மூலியமாவும் ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா நம்மளோட வீட்டு வேலையை ரொம்ப குயிக்கா வந்து பண்றதுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது அஃபோர்டபுளான பிரைஸ் ரேஞ்சஸ்ல. இவங்க வந்து நம்ம கோயம்புத்தூர்ல தாங்க லொக்கேட் ஆயிருக்காங்க. டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் வந்து பின் பண்ணிருக்கேன். கண்டிப்பா வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. ஆன்லைன் மூலியமாவும் நீங்க வந்து ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் ஆல்சோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.